மௌ வாரம் வாரம் வந்துனுக்கிறீ கோயிலுக்கு உன் கால் நோவு நல்லா ஆயிடுச்சா? டேய் கோயிலுக்கு வர்றது ஏன் நோவு நல்லா இருக்குதுக்கா? நான் கோயிலுக்கு வந்துருக்கிறேன் சாமி கிட்ட எனக்கு நோவு நல்லா நான் கேட்கறதுக்கு வந்துக்கிறேன். உங்களுக்கு வர்ற நோவெல்லாம் எனக்கு வரட்டும் கடவுளே. என் பிள்ளைங்களுக்கு நோவு நொடி இல்லாத போகிற இடத்துல நல்ல மாதிரியாக வச்சு அவனுங்களை நல்ல மாதிரியாக வீட்டில் கூட்டின்னு வந்து விடுன்னு சொல்லிட்டுக்கு தான் நான் கோயிலுக்கு வந்துன்னுக்கிறேன். நான் என்ன எனக்கு கேட்க வந்த மாதிரி நீ பேசின்னுக்கிற? நாங்கள்லாம் இருக்கிற வசத்தாண்டா நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மா இல்லாதோ பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அம்மா அப்பா இருந்து கூட பிள்ளைங்கிட்ட பேசுறதில்ல, அந்த பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதில்ல. அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது கடவுளே. என் பிள்ளைங்க எப்பயுமே என் கூட இருக்கணுன்ற ஒரு காரணத்தொட்டு கோயிலுக்கு வந்து உங்களை வேண்டி நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த வயசுக்கு எந்த காலத்துலேயும் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்குன்னு துரோகமே செய்ய மாட்டாங்க. அவங்க எவ்வளவோ திட்டினாலும் சரி தான் பிள்ளைங்க தான். என் குரலாக வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் நான் போவேன். என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷம். உங்களுக்கு வர நோவு எனக்கு கொடுத்தா போதும், நான் தாங்கிக்கிறேன். அதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நோவு வருது. இல்லைன்னா எனக்கு ஏன் நோவு வருது சொல்லுப்பா. அப்படியெல்லாம் பேசாதப்பா. எப்பயுமே சரி நீ கூட உனக்கு டைம் கிடைக்கும்போது அம்மாவை வந்து ஒரு நிமிஷம் வேண்டிட்டு போ. உனக்கோசரம் வேண்டலைன்னா கூட சரி, என்ன மாதிரி அப்பா அம்மா எவ்வளோ பேருக்கு நோவில் இருக்குவாங்க, அவங்களுக்கு வேண்டிக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேண்டிக்கோ. உன் கூட யாருக்குறாங்களோ உனக்கு துரோகம்னு நினைக்கிறவங்களுக்கு நீ வேண்டு. ஃபஸ்ட்டு உனக்கு துரோகம் உனக்கு துரோகம் பண்ணுறவங்களுக்கு நீ வேண்டு. உனக்கு கடவுள் துணியாக இருக்கு. சாரிம்மா, நான் தப்பாக கேட்டுட்டேன். எனக்கு தெரியல நீ இந்தமாரி வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. எல்லா அப்பா அம்மாக்கும் வேண்டிக்கிற, உனக்கும் வேண்டிக்கிற. ரொம்ப நன்றிம்மா. சாரி, இதுக்கு மேலே நான் அந்தமாரி எல்லாம் கேட்க மாட்டேம்மா.